மார்க்கோ போலோ பற்றி பார்க்க போகிறோம். பாண்டிய அரசை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். பாண்டியர் துறைமுகம் தான் காயல். மதுரை வந்து தலைநகரமாக இருந்துச்சு. பாண்டியர் தலைநகரமாக இருந்துச்சு. வெனிஸை சேர்ந்த புகழ்பெற்ற பயணி தான் மார்க்கோ போலோ. இது வந்து இருமுறை வந்து காயலுக்கு வந்திருக்காரு. 1288, 1293 வந்திருக்காரு. அது காயல் துறைமுகத்தை பார்த்து காயல் துறைமுகம் முழுவதும் அரேபிய சீன கப்பல்களால் நிறைந்திருக்குது. காயல் நகரில் வந்து வணிக நடவடிக்கைனா விற்பது வாங்குவது, அந்த நடவடிக்கை வந்து மும்முரமாக அதிகமாக நடைபெற்றது சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டிய அரசர்கள் வந்து நேர்மையான முறையில் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளிநாட்டு வணிகர்களை வந்து மரியாதையாக சிறந்த முறையில் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்கது, அது உலகிலே மிக அற்புதமான பகுதி பாண்டிய அரசு என்று மார்க்கோ போலோ வந்து புகழாரம் சுட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இலங்கையோடு சேர்ந்து உலகத்திலே காணப்படும் அதிகமான மாணிக்க கற்கள், முத்துக்கள் எல்லாமே உற்பத்தி பண்ணுறது காயல் துறைமுகம் தான் சொல்லிட்டு கூறியிருக்காரு. உடன்கட்டை ஏறும் பழக்கம் அரசுகள் பின்பற்றிய பலதார மனமுறையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மார்க்கோ போலோ குறிப்பில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு.